முக்கிய செய்தி: இருசக்கர வாகனமும் காரும் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டதில் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம் நேர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், அதிகாலை வேளையில் இந்த துயரகரமான சம்பவம் எங்கே ஏற்பட்டிருக்கிறது? இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா? கண்டிப்பாக கனகதாரா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கும்பப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த கொடூர சாலை விபத்தில் சென்னையிலிருந்து அந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சென்னையிலிருந்து பாடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் வயது 28, ரஞ்சனா வயது 25 தம்பதியினர் தங்கள் குடும்பத்துடன் காரில் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். கும்பப்பட்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வந்தபோது எதிர் திசையில் தவறாக வந்த இருசக்கர வாகனம் மீது எதிர்பார்த்த விதமாக உரசியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மைக்கேட் தடுப்பை தாண்டி அடுத்த வழித்தடத்திற்கு பாய்ந்தது. இதே வந்த மற்றொரு கார் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. 5 பேர் சம்பவத்தில் பலியான இந்த கொடூர விபத்தில் காரில் பயணம் செய்த 1.5 வயது குழந்தையின் பெயர் பிரணிதா, குழந்தையின் தந்தை ஸ்ரீராம், தாய் ரஞ்சனா மற்றும் உடன் வந்த 5 முதியவர்கள் மொத்தம் 5 பேர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் தற்போது விபத்தில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபரும் மற்றொரு காரில் பயணித்த நபரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்கள் மீது மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கனகதாரா, மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் மீது நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன்.